ஹாய் கிளாட் வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் 8 சிஎம் இன்டர்மீடியட். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சில பேர் காசு கட்டி படிக்க முடியாமல் இன்ஸ்டியூட்லாம் போகாமல் இருப்பாங்க. சில பேர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் போவாங்க. சில பேர் வீட்லேயே செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ சில பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் லைக் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்களால முடிஞ்ச ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நடத்துகிற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு புரியுதா இல்லை இது எனக்கு புரியல, வேறு மாதிரி மெத்தடில் எதாவது ஃபாலோ பண்ணுங்கள். லைக் எக்ஸல் வேர்டு அந்த மாதிரி எதாவது ஃபாலோ பண்ணுங்கள், அது கொஞ்சம் அப்படி ஓகேவாக இருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நெக்ஸ்ட் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்செப்ட் உள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் லேட்டரான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படிலாம் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், எதெல்லாம் நாட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா there are 9 formulas. ஓகே, once you get thorough in this 9 formulas, ultimately this chapter is very easy and simple. இந்த 9 formulas தான், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த சாப்டரில். அண்ட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 மெத்தட் வரும், அவ்வளோதான். இந்த 9 formulas நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த சாப்டர் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதை ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஒன்றுமே கிடையாது. ரீஆர்டர் லெவல்னா மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே, மினிமம் லெவல் இஸ் ஈக்குவல் to reorder level minus normal consumption into normal reorder period. Maximum level is equal to reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Average level is equal to minimum level plus maximum level by 2 minimum level plus 1 by 2 of reorder quantity. So இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. சம்மில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டியதான். அதுக்கு உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்கல்ல, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ரொம்பவே ஈஸி. டேஞ்சர் லெவல் சேஃப்டி ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு நார்மல் டிவைட் பை ஆவரேஜ் கன்சப்ஷன் டு நார்மல் லீட் டைம். அப்படி இல்லாட்டி நார்மல் கன்சப்ஷன் டு நார்மல் லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 2AO/C. ஸோ 2AO/C ரூட் ஆஃப் 2AO/C ரூட் எடுக்க மறந்துடக்கூடாது. இதான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனுவல் டிமாண்ட், ஒரு வருஷத்துக்கான டிமாண்ட். ஓங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு பர் யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட். சிங்கிறது கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் annum. ஓகேவா, டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட். பர்ச்சேஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் லைக் ஆனுவல் டிமாண்ட், அதுதான் யூனிட்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா, இன்ட்டு காஸ்ட் பர் யூனிட், அந்த ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோ. ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன்ட்டு அந்த ஒரு ஆர்டரோட காஸ்ட் எவ்வளோ. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி கண்டுபிடினா ஒரு வருஷத்துக்கான டிமாண்ட், ஆனுவல் டிமாண்ட் டிவைட் பை EOQ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஆன்சரை நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணி போடுவோம். ஓகேவா, கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் annum. ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆர்டர் குவான்டிட்டி, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி டிவைட் பை 2 பண்ணால் அது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படியே படிக்கிற மாதிரி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். பட் 9 ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிக்கிறீங்க கரெக்டாக, லைக் நீங்கள் சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9 ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ரொம்பவே சிம்பிள். அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ரொம்பவே ஈஸின்னு நினச்சி படிக்கணும் எதுவாக இருந்தாலும். ஓகேவா, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் கன்சூம்டு. இதில் லோயர் கிளாஸஸ் நம்ம படிச்சிருப்போம். மெட்டீரியல் கன்சூம்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. மெட்டீரியல் கன்சூம்டு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஆவரேஜ் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2. ஸோ 9th ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்னோவர் ஆர் இன்வென்ட்ரி ஹோல்டிங், அது 365 பை இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. ஸோ நம்ம இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ இருக்குல்ல, இதுக்கு ஆன்சரை நம்ம டைம்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. T ஃபார் டைம்ஸ், அதாவது டர்னோவர் ரேஷியோ அப்படின்னு வந்தால் நம்ம டைம்ஸில் ஆன்சரை லைக் 6ன்னு ஒரு ஆன்சர் வருதுன்னா 6 டைம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ வராமல் இன்வென்ட்ரி டர்னோவர் ஒரு இன்வென்ட்ரி ஹோல்டிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம டேஸில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ 5 வருதுன்னா 5 days அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். கிளியரா, அண்ட் அட் EOQ பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸில் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் EOQ ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் வில் பி ஈக்குவல். அதாவது
ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட். ஓகேவா, இது வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் சில டைம் மேக்ஸிமம் கன்செப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, சில டைம் மேக்ஸிமம் யூசேஜ்னாலும் கொடுத்துருப்பாங்க. உடனே பார்த்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் யூசேஜ்னாலும் மேக்ஸிமம் கன்செப்ஷனாலும் ஒன் அண்ட் த சேம். அதே மாதிரி தான் மினிமம் யூசேஜ்னாலும் மினிமம் கன்செப்ஷனாலும் ஒன் அண்ட் த சேம். ஆவரேஜ் யூசேஜ் அண்ட் ஆவரேஜ் கன்செப்ஷனாலும் சேம் தான். நார்மல் யூசேஜும் அண்ட் ஆவரேஜ் கன்செப்ஷனும் சேம் தான். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆவரேஜ் யூசேஜ்னாலும் ஆவரேஜ் கன்செப்ஷனும் சேம் தான். நார்மல்னாலும் ஆவரேஜ்னாலும் சேம். மினிமம் மேக்ஸிமம்னா வேறு மாதிரி வரும். ஓகேவா, ஸ்டோரேஜ் காஸ்ட்னாலும் கேரிங் காஸ்ட்னாலும் ஒன் அண்ட் த சேம். இந்த அப்சோலன்ஸு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரிங் காஸ்ட்டில் கவர் ஆகிடும். லைக் நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஷினில் கேரிங் காஸ்ட் வந்து 8% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஆர் 2% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பர்சன்டேஜ் மட்டும் இல்லாமல் 2% அப்சோலன்ஸ் 3% இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்சோலன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். லைக் அப்சோலன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் ஒரு 2 கொடுத்துருக்காங்க, அண்ட் அது இல்லாமல் ஒரு 2% ஆன் இன்வென்ட்ரி அதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 + 2 + 2 4 6. அப்போ 6% ஆன் பர் யூனிட் அப்படின்னு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுனால என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாது. நான் சம் போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்போ நான் இது என்னது அப்சோலன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர் ஆல்சோ கம்மாண்ட கேரிங் காஸ்ட் போட்டிருக்கேனே அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சம்மில் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 9 ஃபார்முலாஸ் தான். இந்த 9 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து காமிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் இது ஃபார்முலா ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா விலைக்கே ஆகாது. நம்ம வந்து சம்மு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சம் உள்ள போகலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ illustration 1 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்க்கு ரிலேட்டடான ஒரு 5 to 6 சம்ஸ். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னா நான் அதையும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன். ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அண்ட் வந்து FIFO அண்ட் LIFO இது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா FIFO மெத்தட் LIFO மெத்தடு HIFO மெத்தட் கொடுக்கல, பட் அதுவும் கற்றுக்கிறது நல்லது. IFO மெத்தட் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே இந்த ஒரே வீடியோவில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதை வந்து மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இந்த ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸு அண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த FIFO LIFO மெத்தட்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன். அப்படி போடலாமா இல்லை இதிலே கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கே தெரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் illustration வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் ஆல்சோ ஸ்டேட் தட் தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் தி இயர். எவ்வளோ ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்மில் அப்படியே ரீகேப் பண்ணி பாருங்கள். என்ன படித்தோம், √2AO/C அப்படின்னு படித்தோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார்முலாஸ் என்ன படித்தோம், A ஆனுவல் டிமாண்ட் டிவைட் பை EOQ அப்படின்னு படித்தோம். கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் பர் ஆனம். அப்போ கன்சப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் பர் ஆனம் 10,000 kg அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் ஆனுவல் டிமாண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு வருஷத்துக்கான டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளேசிங் காஸ்ட் பர் ஆர்டர். இது வந்து ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர், ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ அப்படின்னு. அண்ட் காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல்னால் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி பர் யூனிட்டுக்கான காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. நான் சொன்னேன் இல்லையா அப்சோலன்ஸ் இன்சூரன்ஸ் ஆல்சோ கம் அண்டர் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இங்கே அப்சோலன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு 1% கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ 8 + 1 9 9 + 1 10% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதான் நான் சொல்ல வந்து அப்சோலன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேரிங் காஸ்ட்டில் கவர் ஆகும். கேரிங் காஸ்ட்னாலும் ஸ்டோரேஜ் காஸ்ட்னாலும் ஒன் அண்ட் த சேம். ஓகேவா, இப்போ இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா எப்போவுமே இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து இட்ஸ் டு பி கேல்குலேட்டட் ஆன் தி பர் யூனிட் வேல்யூ. ஓகேவா, இந்த 8% ஆன் 2 அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். எப்போவுமே வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம இப்படி தான் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் நான் காமிக்கிறேன். ஸோ நான் எல்லாமே நான் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பிகாஸ் வீடியோவில் போட்டு காமிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் மட்டும் போட்டு காமிக்கலாம். ரொம்ப ஈஸியாகலாம் நம்ம போட்டு வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா EOQ வந்து பார்த்தீங்கன்னா √2AOB சொன்னா 2 ஆனுவல் டிமாண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் 50 rupees டிவைட் பை C. கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்னா 8% ஆன் பர் யூனிட் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ பர் யூனிட் வந்து 2
கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணால் 8%, தட் இஸ் 8 × 2 / 100 பண்ணோம்னா நம்மளுக்கு 0.16 கிடைக்கும். நான் அந்த போட்டோம். ஸோ இதை நம்ம கேல்குலேஷன் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு 2500 kg அப்படின்னு வரும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஆனுவல் டிமாண்ட் டிவைட் பை EOQ சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கான டிமாண்ட் வந்து அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்க 10,000 டிவைட் பை EOQ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 2500. ஸோ அந்த 2500 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 ஆர்டர்ஸ் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு நம்ம 4 ஆர்டர் கிடைக்குது அப்படின்றத நம்ம போடுறோம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன். நான் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் எடுக்க முடியாது. ஓகேவா. எப்படி சொல்லுது, வீடு ரொம்ப லென்த்தியாக போயிடும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணால் கான்செப்டில் தரவான பிறகு நீங்களே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு ட்ரை பண்ணி ஒரு சில இடத்துல டவுட் இருக்குது அப்படின்ற பட்சம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அது என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 அப்படி இல்லாட்டி நான் வந்து ஒரு முடிஞ்சிச்சுன்னா ஒரு வீடியோவில் வெறும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். லைக் நீங்கள் பண்ணுறதா நீங்கள் உங்களுக்கு இது கமெண்ட்டை சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கா, புரியுதா அப்படின்னு சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நெக்ஸ்ட் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஓகேவா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நார்மல் யூசேஜ்னாலும் நார்மல் கன்சப்ஷனாலும் ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே யூசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நார்மல் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வீக்குக்கு, பர் வீக்குக்கு. அதேமாதிரி மேக்ஸிமம் மினிமம் ரீயோட குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ரீயோட பீரியட் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அதான் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து ரீஆர்டர் லெவல். ஸோ கொஷின் இதுவும் நான் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபார்மில் அப்படியே எழுதி அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியது அவர் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின். பட் நம்பர்லாம் மாற்றி கேட்டிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதான் ஃபார்முலா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா என்னது, மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் யூசேஜ்னாலும் மேக்ஸிமம் கன்சப்ஷனாக ஒன் அண்ட் சேம். ஓகேவா. 450. அப்போ 450 இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் பீரியட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6. ஏன் 6னா 4ங்கிறது மினிமம், 6ங்கிறது மேக்ஸிமம். அப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ்னாலும் நார்மல்னாலும் ஒன்று தான். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4 + 6 / 2. கிளியரா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து 6. அப்போ நம்ம மேக்ஸிமம் 6 போகிறோம். அதே மாதிரி பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து மினிமம், நார்மல், மேக்ஸிமம் யூசேஜ் எல்லாமே ஏக்கும் பிக்கும் காமனானது தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிஃபர் ஆகும். ஏக்கும் பிக்கும் இந்த ரீயோட பீரியட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம மேக்ஸிமம் கன்சப்ஷன் சேம் தான். 450 இன்ட்டு நம்ம 4 போட்டு நம்ம எதை கேல்குலேட் பண்ணுவோம், ரீஆர்டர் லெவல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா. இப்போ இந்த ரீஆர்டர் லெவல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 2700 ஏக்கு, பிக்கு வந்து 1800 மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் கன்சப்ஷன் நீங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான். ஸோ 300 இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஏது நல்லா ஞாபகம், நார்மல்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன் அண்ட் த சேம். அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா 4 + 6 / 2 அப்படி தான் கேல்குலேட் பண்ணோம். நம்ம அறிவாளித்தனமாக வந்து இதெல்லாம் 4லாம் போடக்கூடாது. ஓகேவா. 4 + 6 / 2 அப்படின்னு போடணும். 4ங்கிறது மினிமம், 6ங்கிறது மேக்ஸிமம், ஆவரேஜ் ஆர் நார்மல்னா 4 + 6 / 2 போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம 4 + 6 / 2 போடணும், நம்மளுக்கு 5 வரும். அதான் 300 × 5. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்கு ரீஆர்டர் லெவல் நம்ம 1800 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் 300 தெரியும் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 + 4 / 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 900 யூனிட்ஸ். கிளியரா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் லெவல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோம் 2700 1800 பிக்கு. ஸோ நம்ம அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 2400 3600. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து போட வேண்டியது 2400 + 3600. ஓகேவா. மைனஸ்
மினிமம் கன்சப்ஷன் மினிமம் ரியோட பீரியட். மினிமம் கன்சப்ஷன் எங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் கன்சப்ஷன் வந்து 150. அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் 150. அண்ட் மினிமம் ரியோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 4-2. ஓகேவா? ஸோ 4-2 மினிமம் கன்சப்ஷன் 150. ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார்ம்லனா மினிமம் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் லெவலில் பை 2. ஸோ மினிமம் லெவல் ப்ளஸ் மினிமம் லெவல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். மினிமம் லெவல் இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் 1200, மேக்ஸிமம் லெவல் 4500 கண்டுபிடிச்சிக்கோம் ஏக்கு பிக்கு. ஸோ அதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இன்னொரு ஃபார்முலா சொன்னேன், மினிமம் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரியோட குவான்டிட்டி. மினிமம் லெவல் என்னது 1200, பிக்கு வந்து 900 ப்ளஸ் 1/2 ஆஃப் ரியோட குவான்டிட்டி. ரியோட குவான்டிட்டி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2400 3600. ஸோ 2400 3600. ஸோ நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணி போட்டோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ யூனிட்ஸு இதெல்லாம் போட மறக்கக்கூடாது. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே மறக்கக்கூடாது. நம்ம அது போடலன்னா அதுக்கும் மார்க் ரெடியூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் வந்து அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகேவா? நீங்கள் 9 ஃபார்முலாஸ் வந்து ஐயோ படிக்கணுமே அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. அது புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4. ஓகேவா? இது என்ன கேட்குறாங்க, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்னது, மெட்டீரியல் கன்சியூம்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. மெட்டீரியல் கன்சியூம்டு என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2. இதான் ஃபார்முலா. ஓகேவா? பட் ஆனால் நம்ம மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் கொஷினே அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. வெறும் ஆவரேஜ் இன்வென்ட்ரி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபார்முலா என்ன, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2. அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 13,000 கிடைக்கும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது, மெட்டீரியல் கன்சியூம்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. மெட்டீரியல் கன்சியூம் 78,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13,000. இதை டிவைட் பண்ணால் 6. இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் நம்ம டைம்ஸில் மென்ஷன் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ T4 டைம்ஸ். ஸோ அதெல்லாம் சும்மா நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? T டைம்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் இன்வென்ட்ரி ஹோல்டிங் கேட்டாங்கன்னா 365 இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ போடுவோம். அதுக்கு தான் நம்ம டேஸில் மென்ஷன் பண்ணுவோம். கிளியரா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 15. ஓகேவா? இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கான டிமாண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆர்டரிங் காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. பர் யூனிட்டுக்கான காஸ்ட் கொடுத்துட்டாங்க. கேரிங் காஸ்ட் வந்து 20% கொடுத்தாங்க. இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 20% ஆன் பர் யூனிட், தட் இஸ் 400 கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதெல்லாம் நம்ம கேட்டாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் அக்செப்டபிளா, இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்து 4% வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஆல்ஃபா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே 400 கொடுத்துருக்காங்க இல்லையா பர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு, இதை நம்ம 4% டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 காம்போனன்ட்ஸ் அட் டைம் ஆர்டர் சைஸ் இருக்குல்ல, இது வந்து EOQ அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 4000 யூனிட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? ஸோ வேறு ஒன்று இதுக்கு கண்டுபிடிப்போம். லைக் இந்த நம்ம இந்த டிஸ்கவுண்ட் வச்சு போகிறோம்ல 4% டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடில் போடும்போது நம்ம இந்த 4000 EOQ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சம் போடும்போது இன்னும் கிளியராக புரியும். ஓகே, அந்த சம் நம்ம எப்படி போட பார்க்கலாம். EOQ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, EOQ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம EOQ இதோட ஃபார்முலா என்னது, √2AO/C. ஓகேவா? 2 into annual demand 8,000. So 8,000 into ordering cost 200 divided by carrying cost நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், 20% on 400. So 20% on 400 பண்ணால் 80. ஸோ நம்ம 80 இதுக்கு ரூட் எடுத்துனா நம்மளுக்கு 200 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ when economic order EOQ is ordered, நம்ம EOQ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க, லைக் நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் இந்த நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எந்த மாதிரி சம்முக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே கொஷின் நீங்கள் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. பட் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் எந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ண வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
when EOQ is ordered அப்படின்னா total cost is equal to purchase cost plus ordering cost plus carrying cost. purchase cost வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பர்ச்சேஸ் into காஸ்ட் per unit. எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் ஆனுவல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 into காஸ்ட் per unit. ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து இங்கே 400 கொடுத்துருக்காங்க. அப்போ 400 நம்ம அதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 32 lakh யூனிட்ஸ்னு வரும். அவ்வளோதான் பர்ச்சேஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் into காஸ்ட் per order. நம்பர் ஆஃப் ஆர்டர் என்ன ஃபார்முலா ஆனுவல் டிமாண்ட் பை EOQ. ஆனுவல் டிமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 8000. So 8000 divided by EOQ. EOQ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். that is 200 units divided by 200 பண்ணோம் நம்ம 40 units வரும். So number of orders 40 into cost per order. ஒரு ஆர்டருக்கு 200 கொடுத்துருக்காங்க. அப்போ into 200 பண்ணால் நம்ம 8000 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ கேரிங் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு கேரிங் காஸ்ட் per unit per annum. ஓகே, ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிப்போம் EOQ divided by 2. ஸோ EOQ வந்து கொஷின் நம்ம கண்டுபிடிச்சோம் 200 கண்டுபிடிச்சோம் இல்லையா 200. ஸோ அந்த 200 divided by 2 பண்ணால் நம்மளுக்கு 100 units. ஸோ 100 into carrying cost per unit per நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். லைக் இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல 80. ஸோ நம்ம 80 போட்டாச்சா இன்ட்டு 80 பண்ணால் நம்ம 8000 units. இப்போ டோட்டல் காஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு 32,16,000. இதுதான் டோட்டல் காஸ்ட். இது வந்து when EOQ is ordered. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டு அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பர் யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ 400. அதில் 4% பண்ணால் நம்மளுக்கு 16 rupees வரும். ஓகேவா. அப்போ அந்த 400 அந்த நம்ம லெஸ் பண்ணணும் டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா. டிஸ்கவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அது போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றது கரெக்டாக. லைக் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 500 rupees அதில் 2% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 500ல் 2% பண்ணி எவ்வளோ வருதோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கொடுப்போம். கரெக்டாக. அந்த மாதிரி தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் லைக் சிஎம் இன்டர்மீடியேட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். பட் இந்த சின்ன சின்ன விஷயம் சொல்லி தரணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. புரியும் நம்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400ல் 4% பண்ணால் 16 rupees வரும். அப்போ 400 minus 16 384. சொல்ல வரனா பர் யூனிட் காஸ்ட். இது முன்னாடி நம்ம பார்த்தது பர் யூனிட் காஸ்ட் வந்து 400. பட் ஆனால் இங்கே கொஷினில் 4% டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 4% டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 384 தான் பர் யூனிட்டான காஸ்ட். ஓகேவா. இப்போ வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து பார்த்தா சேம் நம்ம டோட்டல் காஸ்ட் என்ன ஃபார்ம்லாவோ அதே சேம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். பட் என்ன ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னா யூனிட்ஸ் பர்ச்சேஸ் தான் சேமாக இருந்தாலும் காஸ்ட் பர் யூனிட் நம்ம 400 போட்டிருப்போம்ல, நம்ம இங்கே 384 போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் சேம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் காஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி கண்டுபிடிப்போம். ஆனுவல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000. EOQ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. பிகாஸ் கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க EOQ 4000 ஆர்டர் சைஸ்ன்னு. அதனால இதில் நம்ம EOQ கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா. ஸோ நம்ம EOQ வந்து 4000 போட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். பண்ணால் நம்மளுக்கு 2 வரும். ஸோ 2 into காஸ்ட் per order நம்ம 200. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் per unit per annum. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது ஆவரேஜ் இன்வென்ட்ரி EOQ divided by 2. ஸோ EOQ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா 4000 ஆர்டர் சைஸு. ஸோ 4000 divided by 2 பண்ணால் நம்மளுக்கு 2000 வரும். கிளியரா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவ்வளோதான். டோட்டல் காஸ்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட்டை நம்ம அப்படியே கேல்குலேட் பண்ணோம். அப்படியே ஆட் பண்ணோம். மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 32,26,000 வருது. ஓகேவா. 32,26,000 வருது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் EOQ ஆர்டர் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா 32,16,000 தான் வருது. இது வந்து உங்களுக்கு 32,26,000 வருது. ஸோ வந்து இது வந்து நாட் அக்செப்டபிள். இந்த டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து என்ன வரணும், கம்மியாக வரணும். டிஸ்கவுண்ட் பண்ணால் கம்மியாக வரணும். பட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக வருது. அப்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போது உங்களுக்கு இந்த மெத்தட் தான் கரெக்டு. ஸோ EOQ தான் கரெக்டு. இந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அப்போ அதுவும் நீங்கள் எழுதலைன்னா அதுக்கும் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கிளியரா. ஸோ இதெல்லாம் வந்து நான் சும்மா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக போட்டு வச்சுருக்கேன். இது ஒன்றும் கிடையாது. கேரிங் காஸ்ட் இப்போ EOQ கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர் சைஸ் கொடுக்கல அதாவது EOQ கொஷினில் 4000 கொடுக்கல அப்படின்னா நம்ம EOQ கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து கேரிங் காஸ்ட் போடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 20% ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பர் யூனிட் வேல்யூ போடுவோம்ல, பர் யூனிட் 400 போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. இங்கே 384 தான் போடுவோம். பிகாஸ் நம்ம குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்லாம் போக நம்ம கண்டுபிடிச்ச பர் யூனிட் வேல்யூவில் நம்ம போடணும். கிளியரா. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது புரியலை
எந்த இடத்துல புரியல அப்படின்றத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. சேம் நம்ம பார்த்த ரீஆர்டர் லெவல் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் மினிமம் டேஞ்சர் லெவல் தான் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு இந்த நான் நடத்தின ஃபார்முலாஸ்லேருந்து ரிலவெண்ட்டான சம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலாக 20 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த எந்த சம்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நிறைய டவுட்ஸ் வரும், போட தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக மறந்து போயிடும். நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஒன்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் 20 ப்ராப்ளம்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். உடனே கடை முடிக்கணும். ஒர்க் புக் ப்ராப்ளம்ஸாக இது முடிச்சிட்டிங்களா, ஒர்க் புக் ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, நீங்கள் பாருங்கள். எதெல்லாம் எனக்கு புரியல, வேறு மாதிரி நடத்தினா புரியும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ மெட்டீரியல் காஸ்ட் சாப்டர் இன்னும் ஓவர் ஆகலை. ஜஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். 4 மெத்தட் தான் இருக்குது. லைக் அதுனா ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட். ஹீஃபோ வந்து நாட் இம்பார்ட்டன்ட், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மேபி கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், வெயிட் ஆவரேஜ் மெத்தட். இந்த 5மே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் சாப்டர் ஓவர். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ, இது வந்து ஒரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த 5 மெத்தடுமே போடுறேன். ஓகேவா? அண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லா இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. அப்போ தான் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.